சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆக்டிங்கில் இப்போ ரிலீஸுக்கு தயாராக இருக்க திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 14 பிரம்மாண்டமாக இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இப்படி இருக்கும் சூழலில் தான் இந்த படத்துலேருந்து ஒரு சின்ன ஃபைட் சீன் லீக் ஆனதா ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. உண்மையா என்னையா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேட்டையன் படத்துடைய பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து இப்போ நடித்து முடிச்சிருக்கும் திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணாங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணாங்க. மேலும் இந்த கூலி திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஷோபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர் கான் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. பேன் இந்தியன் படமாக உருவாகியிருக்கும் இந்த படம் தமிழ் சினிமாவோட முதல் 1000 கோடி கலெக்ஷன் பண்ணும் படமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டு வருது. ஆனால் அன்றைய தினம்தான் ரித்திக் ரோஷன் மற்றும் ஜூனியர் என்டிஆரோட நடிப்பில் வார் 2 படம் கிளாஷ் ஆகுது. இதனால் பாக்ஸ் ஆஃபீஸில் சில மாற்றங்கள் இருக்கலாம் எனவும், எந்த படம் 1000 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஈட்ட போகுது என இப்போவே ரசிகர்கள் கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதைத் தொடர்ந்து இந்த படம் ஐமேக்ஸில் ரிலீஸ் ஆகும் என சொல்லப்பட்டது. ஆனால் ஐமேக்ஸில் வார் 2 படம் ரிலீஸ் ஆகும்போது எப்படி கூலி படம் ரிலீஸ் ஆகும் என கேள்விகள் எழுப்பப்பட்டு வருது. மேலும் லோகேஷ் இப்போவே ப்ரொமோஷன் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆரம்ப கட்டமாக பார்த்தீங்கன்னா முதல்ல சிட்டுக்குவை பாடலை ரிலீஸ் பண்ணியிருந்தார். பாடல் காவாலா பாட்டியை மிஞ்சி இப்போ பட்டி தொட்டி எங்கும் வைபை கிளப்பிட்டுருக்கு. அதைத் தொடர்ந்து இப்போ இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சும் ஜூலை மாதம் நடக்க போகுது என சொல்லிட்டாங்க. மேலும் அடுத்தடுத்த ப்ரொமோஷன்களை கரெக்டாக பண்ணிகிட்ருக்காரு லோகேஷ் கனகராஜ். காரணம் லியோ படம் சொதப்பனது தான். லோகேஷ் கனகராஜுடைய லைஃப்லேயே லியோ படம் ஒரு சர்க்கிளான படம் தான். அதைத் தொடர்ந்து இப்போ ரஜினிகாந்தை வச்சு எடுத்திருக்கும் இந்த படம் கண்டிப்பாக சொதப்பாது எனவும், மேலும் அவருக்கு பேர் வாங்கி தரப்போகிற படமாக இருக்கும். எப்படி நம்ம கமல்ஹாசனுக்கு விக்ரம் படம் இருந்ததோ அதே போல தான் ரஜினிக்கு இந்த படம் இருக்கும் என சொல்லப்படுது. அதைத் தொடர்ந்து இந்த படத்துடைய ஒரு சின்ன ஃபைட் சீன் லீக் ஆனதா ஒரு வீடியோ ட்ரெண்டிங்காக இப்போ போய்கொண்டிருக்கு. ஆனால் படக்குழு அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்காங்க. அதாவது ஆரம்பத்தில் நாகார்ஜுனாவோட ஃபைட் சீன் லீக் ஆச்சு. அப்போவே லோகேஷ் கனகராஜ் ரொம்பவே அப்செட் ஆகிட்டார். அதைத் தொடர்ந்து இப்போ மீண்டும் ஃபைட் சீன் லீக் ஆனதாக சொல்லப்படுது. பட் அது இந்த படத்தோட ஃபைட் சீன் கிடையாது. ஏற்கனவே ஒரு டெஸ்ட் ஷூட்டுக்காக பண்ணியிருந்த ஃபைட் சீன் தான் அது. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வெளியே லீக் ஆகிறதுனால தான் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு மக்களுக்கு குறைஞ்சி போகுது அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் சொல்லியிருக்காரு. ஆனாலும் இனி எதிர்காலத்தில் இந்த மாதிரி தவறுகள் நடக்காது என லோகேஷ் ரசிகர்கள்கிட்ட சொல்லியிருக்காரு. நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.